வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் தெற்கு அந்தமானை ஒட்டி உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் இரு தரப்பினர் இடையே கடும் மோதல். ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கும்பகோணத்தில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்திலும் மேடையிலேயே அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை முற்றுகையிட்டு மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தள ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப $18 கோடி ரூபாய் மதிப்பில் திருமுடிவாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரான நிலையில் தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநரிடம் அவரது தரப்பில் குறுக்கு விசாரணை. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேசிக் கொண்டிருந்த போது மின் இணைப்பு துண்டிப்பு. மீண்டும் மின் இணைப்பு கொடுக்கும் வரை தொண்டர்கள் முழக்கமிட்டதால் சலசலப்பு. முதலமைச்சராகும் கனவு தனக்கும் உள்ளதாக திருமாவளவன் பேசிய விவகாரம். பாடல் மூலம் பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அவருடைய கனவு, அவருடைய ஆசை கனவுல நான் எப்படி போய் குறுக்கிட முடியும்? அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு ஒன்று தான் இந்த நேரம் சொல்ல முடியும். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே வாழ்ந்திடுவோமே வாழ்நாளிலே. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆசை பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கனவு காண்றதுக்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னா அவர் அந்த ஒரு ஆசை, அந்த கனவு அவர் சொன்னது மக்கள் தான் தீர்மானிக்கிற விஷயம். வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுகின்றனர். சென்னை மாநில கல்லூரி மாணவர் மரணம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை. டெல்டா மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததன் எதிரொலி. விவசாயிகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டின் பொது விடுமுறை நாள் பட்டியல் வெளியீடு. 23 நாட்களை அரசு பொது விடுமுறை நாட்களாக அறிவித்தது தமிழக அரசு. வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வருவோருக்கு தொழில் வரி விதிக்க திமுக அரசு முயற்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தறிகள் உள்ள பகுதிகளை கணக்கீடு செய்யும் பணிகளை உடனடியாக நிறுத்தவும் வலியுறுத்தல்.
கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு தாக்கல். எவரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தல். வேலை இல்லாததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆருடம் பார்க்க தொடங்கியுள்ளார். திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பகுதி நேரமா இப்ப நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஒரு பயத்துல இருந்து வர தமிழகத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர் ஒதுக்கீட்டில் MBBS படிப்பில் சேர்ந்த 6 பேரின் சேர்க்கை ரத்து. போலி சான்றிதழ் அளித்து சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகளில் அதிக நுழைவு வாயில்கள் இருப்பதால் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். குழந்தை கடத்தல்கள் சம்பவங்களுக்கும் இதுவே காரணம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தவறுகளை சுட்டிக்காட்டுவோரை சிறையில் அடைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளது மத்திய பாஜக அரசு. அதானி ஊழல் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சிறைபிடித்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் இது விஷயமாக எங்களுடைய இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள். அனைத்து நியாய விலை கடைகளிலும் துவரம் பருப்பு தடையின்றி வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நியாய விலை கடைகளில் துவரம் பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். மருத்துவர் ராமதாஸ் சரியான விவரங்களை தெரிந்து கொண்டு அறிக்கை வெளியிட்டால் நல்லது எனவும் கருத்து. தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினியுடன் பேசினேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்றதுல என்கிட்ட கேட்டா நான் அப்படி கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சதை நாங்க 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே, நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகுவதாக அறிவிப்பு. தொடர்ந்து சீமானின் நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாகவும் தனிச்சையாக செயல்படுவதாகவும் புகார். கடைசிக்கு நாங்கள் வாக்காளர்களாக கூட இருக்கலாம், நம்ம வெளியேறோம், அவ்வளோதான். நம்ம பொறுப்பில் இருந்ததே விலகிறோம், நம்ம பொறுப்பாளர்கள் இல்லை. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகிறோம். கட்சியை விட்டு வெளியே போகிறோம் இல்லை, கோயில் மட்டும் பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க பொறுப்பு. சபரிமலைக்கு செல்கின்ற பக்தர்கள் எரிமேலி வாபர் சமாதிக்கு சென்று சபரிமலைக்கு வந்தால் தீட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்தில் தீர்மானம். தருமபுரி மாவட்டத்தில் கிரானைட் குவாரி டெண்டரை ரத்து செய்ய கோரி திமுக முன்னாள் எம்பி தாமரை செல்வன் தொடர்ந்த வழக்கு. முறையாக ஆய்வு நடத்தாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி 3 லட்சம் அபராதம் விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை நாளை நடத்த தமிழக அரசு உத்தரவு. ஜல்ஜீவன் திட்டம், தீன்தயாள் கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழக வெற்றி கழகத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு. ஜனவரி முதல் வாரத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என தகவல். சென்னை அடுத்த சேலையூர் அகரம் தென் கிராமத்தில் 1 ஏக்கருக்கு மேல் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த விவகாரம். என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா வங்கிக் கணக்கிற்கு 40 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்திய விக்னேஷ் ஜாமீன் மனு தள்ளுபடி. வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சென்னை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. பிராட்வேயிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு. வருவாய்த்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் அவதி. இடுப்பளவுக்கு தேங்கிய மழைநீரில் நடந்து சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினர். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. அரசு அதிகாரிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் ஆத்தூரில் மாணவர்களை கால் பிடித்துவிட சொன்ன அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம். வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதிரடி நடவடிக்கை. செங்கல்பட்டு அருங்கால் கிராமத்தில் ஏரியில் இருந்து தப்பித்து விவசாய நிலத்திற்குள் புகுந்த 7 அடி முதலை. வண்டலூர் பூங்காவில் உள்ள மையத்தில் ஒப்படைப்பு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே டெங்கு காய்ச்சலுக்கு தனியார் பள்ளி மாணவி உயிரிழப்பு. மற்ற மாணவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். மேல்மருவத்தூர் அருகே சபரிமலை சென்ற அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கிடந்த ஐயப்ப பக்தர்கள். நீண்ட தூரம் செல்லும் விரைவு பேருந்துகளை ஊழியர்கள் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. மகாராஷ்டிராவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக புகார் தெரிவித்த விவகாரம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மன்னிப்பு கேட்க கோரி நோட்டீஸ் அனுப்பியது பாஜக. காற்று மாசு உச்சம் தொட்டதன் எதிரொலியாக டெல்லியில் 113 நுழைவு வாயில்களையும் தீவிரமாக கண்காணிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ட்ரக் உள்ளிட்ட வாகனங்கள் தடை செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். வட இந்தியாவில் நீடிக்கும் காற்று மாசுபாடு என்ற தேசிய அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள்.
ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் பலத்த பாதுகாப்பு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கும் வகையில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உறுதி. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு தலா 3 பேர் கொண்ட மேலிட பார்வையாளர்கள் நியமித்தது காங்கிரஸ். தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் அசோக் கெலாட், பூபேஷ் பாகல் உள்ளிட்டோர் நியமனம்.